அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் தமிழ் தகுதி தேர்வு 14 பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸை அடிப்படையாக வச்சு தினமும் 25 கேள்வியை நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த வீடியோவிலையும் 25 கேள்வி இருக்குது. இதை முழுமையாக அட்டன் பண்ணுங்கள். கடைசியாக உங்கள் ஸ்கோரை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இது வரைக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கான லிங்க்கை கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்கள். சரி, நம்ம இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? எல்லாருமே ரெடியாக இருக்கீங்களா? 25 கேள்வி இருக்குது, முழுமையாக அட்டன் பண்ணுங்கள். சரி, ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். பிஞ்சு வகைகளை பொறுத்துக. பிஞ்சு வகைகளை கொடுத்துருக்காங்க, இதை சரியாக பொருத்தணும். இதுக்கான பதில் மாம் பிஞ்ச மாவடுன்னு சொல்லுவாங்க, பலா பிஞ்ச பலா மூசுன்னு சொல்லுவாங்க, வாழை பிஞ்ச வாழை கச்சல்னு சொல்லுவாங்க, முருங்கை பிஞ்ச முருங்கை சரடுன்னு சொல்லுவாங்க. அப்போ எங்கள் விடைன்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 1 இதுதான் சரி. நல்லா கவனிங்க. மாம்பிஞ்சுனா மாவடு, பலா பிஞ்சுனா பலா மூசு, வாழை பிஞ்சுனா வாழை கச்சல், முருங்கை பிஞ்சுனா முருங்கை சரடு. அடுத்து இரண்டாவது வினா பாருங்கள். சொல்லின் வெளியே நின்று சுட்டுப்பொருளை உணர்த்துவது. சொல்லுக்கு வெளியே நின்று சுட்டுப்பொருளை உணர்த்துவது என்ன? இதற்கான பதில் புறச்சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சுட்டுலேயே 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து அகச்சுட்டு, புறச்சுட்டு. அகச்சுட்டுனா பிரிக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா அவன் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன், அது வந்து பிரிக்க முடியாது, அது அகச்சுட்டு. அந்த பையன், இது பார்த்திங்கன்னா புறச்சுட்டு. ஸோ பிரிச்சோம்னாலும் பொருள் தரும். ஸோ இது பார்த்திங்கன்னா புறச்சுட்டு என்பதுதான் சரி. அடுத்த வினா பாருங்கள். வேற்றுமை உருபுகளை பொறுத்துக. வேற்றுமை உருபுகளை கொடுத்துருக்காங்க, இதை சரியாக பொருத்தணும். அதனுடைய பொருளை கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா. இதற்கான பதில் பயனிலை ஏற்றல் என்பது முதல் வேற்றுமை, உடல் நிகழ்ச்சி பொருளில் வருவது 3வது வேற்றுமை. அழைத்தல், அழைத்தல் அப்படின்னா நல்லா கவனிங்க, விழி அப்படின்னு சொல்லலாம். விழி அப்படின்னா 8ஆம் வேற்றுமை. ஸோ எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிழமைனா உரிமை, உரிமை பொருளில் வருவது 6வது வேற்றுமை. அப்போ எங்கள் விடின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4. இது நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல் வேற்றுமை என்பது பயனிலை ஏற்றல், 3ஆம் வேற்றுமை என்பது உடல் நிகழ்ச்சி பொருளில் வரும், 8ஆம் வேற்றுமை விழி வேற்றுமை அழைத்தல் பொருளில் வரும், 6ஆம் வேற்றுமை என்பது கிழமை பொருளில் வரும். கிழமை அப்படின்னு சொல்லுவாங்க, உரிமை பொருளில் வரும் அப்படின்னும் சொல்லுவாங்க. அடுத்து வினா பாருங்கள். இரு பொருள் தரும் சொற்களை பொறுத்துக. 2 பொருள் தரக்கூடிய சொற்களை கொடுத்துருக்காங்க, இதை சரியாக பொருத்தணும். இதற்கான பதில் தூளி அப்படின்னா புழுதி குதிரை வரும், சலம் அப்படின்னா பொய் துன்பம் வரும், தாலி அப்படின்னா கடல் குடல் வரும், காணம் அப்படின்னா பொன் கொல் வரும். ஸோ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 2, 4, 3, 1 இதுதான் சரி. தூளி அப்படின்னா புழுதி குதிரை, சலம் அப்படின்னா பொய் துன்பம், தாலி அப்படின்னா கடல் குடல், காணம் என்றால் பொன் கொல். அடுத்த வினா பாருங்க. இணை எழுத்துக்கள் இடம்பெறாத சொல்லை கண்டறிக. தமிழில் இணை எழுத்துக்கள் படிச்சிருப்பீங்க. ஒவ்வொரு எழுத்துக்கும் இணை எழுத்து இருக்குது. இங்கே எது இடம்பெறாத சொல்லுன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் கற்பூரம் என்பதுதான் சரி. இன்ச் இதுக்கு வந்து சா வந்து இணை எழுத்து, இங்கு இதுக்கு கா இணை எழுத்து, இம்முக்கு பா இணை எழுத்து, இருக்கு இணை எழுத்து அப்படின்னா என்னங்க? இந்த இருக்கு இணை எழுத்து என்ன? இது உங்களுக்கான கேள்வி, கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இர் அப்படிங்கிறதுக்கு இணை எழுத்து என்ன? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் இடம்பெறாத சொல். அடுத்த வினா பாருங்கள். சொல் பொருள் பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் கொடுத்துருக்காங்க, இதை சரியாக பொருத்தணும். இதுக்கான பதில் பொறை அப்படின்னா பொறுமை, பொச்சாப்பு என்றால் சோர்வு, நிறை என்றால் மேன்மை, இன்மை என்றால் வறுமை. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 2, 1, 3, 4 இதான் சரி. பொறைனா பொறுமை, பொச்சாப்பு அப்படின்னா சோர்வு, நிறை என்றால் மேன்மை, இன்மை என்றால் வறுமை. அடுத்த வினா பாருங்கள். மருவு பெயர்கள் அடிப்படையில் தவறான இணையை கண்டறிக. மருவு பெயர்களை கொடுத்துருக்காங்க, இங்கே ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, அது என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதற்கான பதில்
செங்குன்றம் அப்படிங்கிறத செங்கன்னூர் அப்படின்னு சொல்கிறாங்க, இது கரெக்டு தான். ஆண்மையூர் அப்படிங்கிறத ஆம்பூர்னு சொல்கிறாங்க, இதுவும் சரிதான். அரகண்டபுரம் அப்படிங்கிறத நாகலாபுரம் சொல்கிறாங்க, இது சரிதான். அண்ணல் வாயில் என்பதை மயிலாடுதுறைன்னு சொல்ல மாட்டாங்க, தவறு. அண்ணல் வாயில் என்பது சித்தன்ன வாசல். சித்தன்ன வாசல் அப்படிங்கிறது தான் அண்ணல் வாயில். ஸோ இதுதான் தவறு, நல்லா பார்த்துக்கோங்க. செங்குன்றம் அப்படின்னா செங்கன்னூர், ஆண்மையூர் அப்படின்னா ஆம்பூர், அரகண்டபுரம் என்பது நாகலாபுரம், அண்ணல் வாயில் அப்படின்னா சித்தன்ன வாசல். அடுத்த வினா பாருங்க, எதிர்ச்சொற்களை பொறுத்துக. எதிர்ச்சொற்களை கொடுத்துருக்காங்க, சரியாக பொருத்தணும். இதற்கான பதில் நீரவர் அப்படின்னா அறிவுடையவர் என்று அர்த்தம், எதிர்ச்சொல் அறிவற்றவர். பேதையார் அப்படின்னா அறிவற்றவர் என்று அர்த்தம், அப்போ எதிர்ச்சொல் அறிவுடையார். அல்லல் அப்படின்னா துன்பம் என்று அர்த்தம், அப்போ எதிர்ச்சொல் இன்பம். நயம் அப்படின்னா நன்மைன்னு அர்த்தம், எதிர்ச்சொல் துன்பம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 4, 3 இதுதான் சரி. நல்லா கவனிங்க, நீரவர் அப்படின்னா அறிவுடையவர்னு அர்த்தம், அப்போ எதிர்ச்சொல் அறிவற்றவர். பேதையார்னா அறிவு அற்றவர் என்று அர்த்தம், அப்போ எதிர்ச்சொல் அறிவுடையார். அல்லல் அப்படின்னா துன்பம்னு அர்த்தம், எதிர்ச்சொல் இன்பம். நயம் அப்படின்னா நன்மைன்னு அர்த்தம், அப்போ எதிர்ச்சொல் துன்பம். அடுத்த வினா பாருங்கள், சினம், கோபம், வெறுப்பு ஆகிய பொருட்களை தரும் ஒரு சொல் எது? சினம், கோபம், வெறுப்பு ஆகிய பொருட்களை தரும் ஒரு சொல். இதுக்கான பதில் முனிவு என்பது சரி. முனிவு அப்படின்னா சினம் அதுக்கும் வரும், கோபத்துக்கும் வரும், வெறுப்புக்கும் வரும். அடுத்த வினா பாருங்கள், பிழையற்ற தொடரை கண்டறிக. ஒரு ஊர் அடிப்படையில் இங்கே கேட்டிருக்காங்க, எது பிழையற்ற தொடருங்க? நம்ம ரூல்ஸை முன்னாடியே பார்த்துருக்கோம். உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும், அதே மாதிரி உயிரெழுத்துக்கு முன்னாடி அஃது அப்படின்னு வரணும். ஸோ இதை வச்சு கண்டுபிடிக்க பார்க்கலாம். ஒரு அரசன் வந்தான், அது என் வீடு அல்ல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓர் அப்படிங்கிறது தான் வரணும். ஸோ இது அல்லது இது தான் விடையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓர் அரசன் வந்தான், இது சரியாக தான் இருக்குது. அது என் வீடு அன்று, அஃது அப்படின்னு தான் வரணும். ஏன்னா இங்கே பாருங்கள் உயிரெழுத்துக்கு முன்னாடி அஃது தான் வரணும். ஸோ இதுதான் சரி. அஃது என் வீடு அன்று என்பதுதான் சரி, அல்லன்னு சொல்லக்கூடாது, அன்று என்பதுதான் கரெக்டு. ஓர் அரசன் வந்தான், அஃது என் வீடு அன்று அப்படிங்கிறது தான் சரி. அடுத்த வினா பாருங்க, ஓரெழுத்து ஒரு மொழிகளை வரிசைப்படுத்துக. சரியான வரிசை எதுன்னு கண்டுபிடிக்கணுங்க. அம்பு, எருது, இறகு, வறுமை. எந்த ஆன்சர் வரும்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். இதுக்கான பதில் கோ. கோ அப்படின்னா அம்பு, சே அப்படின்னா எருது, தூ என்றால் இறகு, நோ என்றால் வறுமை. ஸோ இதான் சரி. நல்லா கவனிங்க, அம்பை குறிக்கும் சொல் கோ, எருதை குறிக்கும் சொல் சே, இறகு அப்படின்னா தூ, வறுமைனா நோ. அடுத்த வினா பாருங்கள், பொருந்தாத இணை காண்க. எந்த இணை தவறானது அப்படின்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன் இருக்கு இல்லையா, எது தவறு? இணையில்லை முப்பாலுக்கு இன்னிலத்தே சொன்னவர் பாரதியார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் சொன்னவர் கணியன் பூங்குன்றனார். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் சொன்னவங்க இளங்கோவடிகள். அழுது அடியடைந்த அன்பர் மாணிக்கவாசகர். இதில் தவறானதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் பாயிண்ட்டு தான் தவறு. இதை சொன்னவர் பாரதிதாசன். பாரதிதாசன் அவர் தான் சொல்லியிருப்பார். இணையில்லை முப்பாலுக்கு இன்னெழுத்தே என்று சொன்னவர் பாரதிதாசன். யாதும் ஊரே யாவரும் கேளீர் சொன்னவங்க கணியன் பூங்குன்றனார். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் சொன்னவங்க இளங்கோவடிகள். அழுது அடியடைந்த அன்பர் எனப்படுபவர் மாணிக்கவாசகர். அடுத்த வினா பாருங்க, வல்லினம் மிகா இடங்களை கண்டறிக. வல்லினம் எங்கு மிகாதுன்னு கேட்குறாங்க. எது கரெக்டுங்க? எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது, வினைத்தொகையில் வல்லினம் மிகாது, உம்மை தொகையில் வல்லினம் மிகாது, இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 3 தான் சரி. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? மிகாத இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. எழுவாய் தொடரில் மிகாது. அவன் வந்தான், இதில் வல்லினம் மிகாது. வினைத்தொகை முக்காலத்துக்கு வர்ற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா விரிகடல்,
இதில் வல்லினம் மிகாது. உம்மை தொகை, தாய் தந்தை, இதில் பார்த்தீங்கன்னா உம்மை தொகை, இதில் வந்து வல்லினம் மிகாது. இரண்டாம் வேற்றுமை விரி, நாயை கண்டான், ஐ வந்திருக்கா, நாயைக்கு இக்கு வரும். ஸோ இரண்டாம் வேற்றுமை விரி வந்தாவே அங்கே வல்லினம் மிகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 3 தான் சரி. அடுத்த வினா பாருங்க, தொடர்களை சரியாக பொருத்துக. எந்த வகையான தொடர்னு கண்டுபிடிச்சு சரியாக பொருத்தணும். இதுக்கான பதில் நண்பா எழுது அப்படிங்கிறது விழித்தொடர். காவிரி பாய்ந்தது என்பது எழுவாய் தொடர். பாடினால் மீனா என்பது வினைமுற்று தொடர். பாடி ஓடினர் என்பது வினை எச்ச தொடர். அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 3, 2, 1, 4 இதான் சரி. அடுத்த வினா பாருங்கள், பிழையற்ற தொடரை கண்டறிக. திருமந்திரத்தை பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கான பதில் திருமந்திரம் 9ஆம் திருமுறையாக தொகுக்கப்பட்டுள்ளது. திருமந்திரத்திற்கு ஆசிரியரிட்ட பெயர் திருமந்திர மாலை. தமிழ் 3000 என்று அழைக்கப்படுகிறது. யோக நெறிகளை கூறும் தமிழனின் ஒரே நூல் திருமந்திரம். இதில் சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 4 சரி. முதல் பாயிண்ட் தவறு. திருமந்திரம் 10ஆம் திருமுறையாக தொகுக்கப்பட்டுள்ளது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் தப்பு, மற்ற 2, 3, 4 சரி. அடுத்த வினா பாருங்கள், நிறுத்தற்குறி இடம்பெறும் இடங்களை பொறுத்துக. நிறுத்தற்குறி வரக்கூடிய இடங்களை வச்சு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் சொற்குறுக்கம் அங்கே முற்றுப்புள்ளி வரும். ஒரு எழுவாயில் பல வாக்கியம் தொடர்வது. ஒரு எழுவாயில் பல வாக்கியம் தொடர்ந்து வந்தால் அங்கு அரைப்புள்ளி வரும். வினையெச்சங்களுக்கு பின்னாடி கார்புள்ளி தான் வரும். நேர்கூற்றில் இரட்டை மேற்கோள் குறி வரும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 3, 2, 4 இதுதான் சரி. 1, 3, 2, 4. அடுத்த வினா பாருங்கள், பிழையற்ற தொடரை கண்டறிக. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா சேர்த்து எழுதியிருக்காங்க, ஆனால் ஏதோ ஒன்றில் தப்பு இருக்குது. இதை கண்டுபிடிக்கணும். இதுக்கான பதில் கேன்மியா. இதை பிரிச்சிங்கன்னா கேல் கூட்டல் மியா, இது சரிதான். சென்மியா பிரிச்சிங்கன்னா செல் கூட்டல் மியா, இது சரிதான். முக்டி இது பிரிச்சிங்கன்னா முள் கூட்டல் தீது சரிதான். ஆனால் இந்த இல் வராது, இந்த முள் அப்படிங்கிறது தான் வரணும். அதனால் இது தவறு. கக்டி இது பிரிச்சிங்கன்னா கல் கூட்டல் தீது, இது சரிதான். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 4 சரி, 3 தவறு. 1, 2, 4 சரி. அடுத்த வினா பாருங்கள், சரியாக பொறுத்துக. வலுச்சொற்கள் அதை கொடுத்துருக்காங்க, கரெக்டாக பொருத்தணும். இதுக்கான பதில் என் மாமா வந்தது, வந்தார் அப்படின்னு வந்திருக்கணும். வந்ததுன்னு சொல்லி அக்ரியில் சொல்லியிருக்காங்க. ஸோ திணை வலு வந்திருக்கு. நாங்கள் வந்தார்கள், நாங்கள் வந்தோம்னு சொல்லணும். இங்கே மாறி வந்திருக்கு. இடவலு வந்திருக்கு. நாய் கத்தும் அப்படிங்கிறது மரபு வலு. நாய் குறைக்கும் அப்படிங்கிறது தான் சரி. கண்ணகி வந்தால் சொல்லியிருக்கணும், வந்தான்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்திருக்கிறது பால் வலு. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 2, 1, 4, 3 இதுதான் சரி. அடுத்த வினா பாருங்கள், மயங்கொலி சொற்களை பொறுத்துக. மயங்கொலி சொற்களை சரியாக பொருத்தணுங்க. இதுக்கான பதில் இந்த கரி. கரி அப்படின்னா யானை. இந்த கரி அப்படின்னா மிளகு. இந்த நரை. நரை அப்படின்னா மூப்பு, அதாவது வயதாகிறது. இந்த நரை அப்படின்னா தேன். அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 1 இதுதான் சரி. அடுத்த வினா பாருங்கள், பிழையற்ற தொடரை கண்டறிக. 4 தொடர் கொடுத்துருக்காங்க, எது சரி அப்படின்னு கேட்குறாங்க. அணி இலக்கண நூல்களுள் மிகச்சிறந்தது தண்டி அலங்காரம். தண்டி என்பவர் எழுதிய காவிய தரிசனம் என்ற வடமொழி நூலின் மொழிபெயர்ப்பு. அணி அதிகாரம் என்ற பெயர் முற்காலத்தில் இருந்தது, 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி என்பது ஆன்சருங்க. இங்கே தவறு எதுவும் இல்லை, ஆப்ஷனில் மாற்றிக்கோங்க. அனைத்தும் சரிதான். அணி இலக்கண நூல்களில் மிகச்சிறந்தது தண்டி அலங்காரம். தண்டி அலங்காரம் அப்படின்னா அணியை கூறக்கூடிய ஒரு இலக்கண நூல். தண்டி அப்படிங்கிற ஒரு வடமொழி அறிஞர், அவர் எழுதிய காவிய தரிசனம் என்ற வடமொழி நூலின் மொழிபெயர்ப்பு தான் தண்டி அலங்காரம். அணி அதிகாரம் அப்படிங்கிற பேரும் முற்காலத்தில் இருந்திருக்கு,
12ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டிருக்கு. அடுத்த வினா பாருங்கள், திருக்குறள் மொழிபெயர்ப்பாளர்களை பொறுத்துக. திருக்குறளை எந்தெந்த மொழியில் யார் மொழிபெயர்த்தாங்கன்னு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டைரெக்டாகவே கேட்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கான பதில், லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர், ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்தவர் கிரால், பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்தவர் ஏரியல், இந்தி மொழியில் மொழிபெயர்த்தவர் பிடி ஜெயின். அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 3, 2, 4 இதுதான் சரி. லத்தீனில் வீரமாமுனிவர், ஜெர்மனியில் கிரால், பிரெஞ்சு மொழியில் ஏரியல், இந்தி மொழியில் பிடி ஜெயின். அடுத்த வினா பாருங்கள், கலைச்சொற்களில் பிழை உள்ளதை கண்டறிக. கலைச்சொற்களை கொடுத்துருக்காங்க, எதுலேயோ ஒன்று தப்பாக இருக்குது, எது பிழை உள்ளதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில், ஹியரிங் அப்படின்னா கால நீட்டிப்பு கிடையாது, தவறு. ஹியரிங் அப்படின்னா விசாரணை, விசாரணை என்பதுதான் சரி. ஸோ இது தவறு. வாயேஜ் அப்படின்னா கடற்பயணம், இது சரிதான். ஹோமோகிராஃப் அப்படின்னா ஒப்பெழுத்து, சரிதான். தீசிஸ்னா ஆய்வேடு, இதுவும் சரிதான். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹியரிங் அப்படிங்கிறது தான் தவறாக வந்திருக்கு. அடுத்த வினா பாருங்கள், பழமொழியின் பொருள்களை பொறுத்துக. ஒவ்வொரு பழமொழிக்கும் ஒரு பொருள் இருக்குது, அதை கொடுத்துருக்காங்க. இதை சரியாக பொறுத்துனுங்க. இதுக்கான பதில், குறு நரிக்கு நல்ல நாராயங்குழல் என்பது ஹீலோர் தாமே அழிவர், சரிதான். இது ஃபஸ்ட்டு சரிதான் பொருந்திருக்கு. குறும்புழுக்கு செய்யுள்ளதாகும் மனம் அப்படின்னா கொடியோர் மனம் மாறுவதில்லை. சுரையால் நரம்பரத்தற்று அப்படின்னா அறிவில்லாதவனின் முடிவு. நாய் பெற்ற தெங்கம் பழம் அப்படின்னா கருமியின் செல்வம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சரியாக தான் இருக்குது. 1, 2, 3, 4. அடுத்த வினா பாருங்கள், கருப்பு வேர்ச்சொல் அறிக. கருப்பு இதுக்கான வேர்ச்சொல் கேட்குறாங்க. வேர்ச்சொல் கல். கல் அப்படின்னா கருமை அப்படின்னு அர்த்தங்க. இந்த கல் அப்படிங்கிறது தான் கருப்பு அப்படிங்கிறது வந்திருக்கு. அடுத்த வினா பாருங்கள், கடைசி வினா 25வது கேள்வி, பொருணராற்றுப்படை பற்றிய பிழையற்ற தொடரை கண்டறிக. எதில் பிழை இல்லைன்னு கேட்குறாங்க. ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார், பாட்டுடை தலைவன் கரிகால சோழன், 248 அடிகள் கொண்ட ஆசிரியப்பாவால் ஆனது, விருந்தினர் பிரியும் பொழுது கரிகாலன் 7 அடி நடந்து வந்து வழி அனுப்புவான் என்ற செய்தியை கூறுகிறது. இதில் சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சரி, பாட்டுடை தலைவன் கரிகால சோழன். 3 சரி, 248 பாட்டு இருக்குது, எல்லாமே ஆசிரியப்பா தான். 4 சரி, கரிகால சோழன் 7 அடி பின்தொடர்ந்து வந்து வழி அனுப்புவான் என்ற செய்தியை கூறுகிறது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தவறு. ஏன்னா ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் கிடையாது, தவறு. பொருணராற்றுப்படையை யார் எழுதியிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். தெரியாதவங்க கமெண்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் போடுறீங்கன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் மொத்தம் 25 கேள்வியை பார்த்துருக்கோங்க. இந்த 25 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது அதையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 4 தான் சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நாளைக்கும் படிச்சுட்டு வந்துடுங்க. தினமும் காலையில் 5 மணிக்கு டெஸ்ட் நடக்கும், மறக்காமல் வந்து கலந்துக்கோங்க.